வாழ்த்துக்கள் சார், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இனி 100 வருஷம் ஆனாலும் நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம். புதுசா எவன் வந்தாலும் அவனை குடிகாரனாவும் கோமாளியாகவும் சித்தரிப்போம். அதுவும் முடியலையா, அப்பாவி மக்களை பலியாக்கி அந்த அரசியல் செய்வோம். அரசியல்வாதினா என்ன, அரசியல்னா என்னன்னு உங்களுக்கு காமிப்போன்னு நிரூபிச்சிட்டீங்க சார். ஆமா சார், விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம். பிரச்சாரத்திற்கு வந்தோடனே கரண்ட் போனதுக்கும், பேச ஆரம்பிச்சோன்னே ஸ்பீக்கர் கட் ஆனதுக்கும், சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜி அங்க இருந்ததுக்கும் காரணம் விஜய் தான். சம்பவம் நடந்து 4 நிமிஷத்துல முதலமைச்சர் இரங்கல் தெரிவிக்கிறதுக்கும் 40வது நிமிஷத்துல பிரதமர் இரங்கல் தெரிவிக்கிறதுக்கும் காரணம் விஜய் தான். பிரச்சாரம் நடக்க விஜய்க்கே தெரியாம விஜய் கட்சி கொடியை வச்சு ஆம்புலன்ஸ் போனதுக்கு காரணம் விஜய் தான். பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு 50 பேர் மேல 50 பேர் விழுந்து கிடக்குறாங்க. அந்த ஒரு காவல்துறை கூட இல்ல, என் பிள்ளைய நான் பறி கொடுத்து நினைக்கிறேன். இதுக்கு காரணம் விஜய் இல்ல, சிஎம் சாரும் செந்தில் பாலாஜியும் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும்னு அந்த அம்மா கதறதுக்கு காரணம் நீங்க இல்ல சார், விஜய் தான். சம்பவம் நடந்தோன்னு ஆம்புலன்ஸ்ல கூட்டு வந்தாங்க. நாங்க சொன்ன ஹாஸ்பிட்டல் நிறுத்தல, அவங்களா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தாங்க. இன்னைக்கு எங்க பெரியம்மா இல்லாம நாங்க தவிச்சு நிக்கிறோன்னு இந்த பெண் கதறதுக்கு காரணம் நீங்க இல்ல சார், விஜய் தான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய ஆம்புலன்ஸ்ல எல்லாம் டிஎம்கேவோட பெயர் பதிச்சதுக்கும், அங்க குடுக்கிற வாட்டர் பாட்டில்ல செந்தில் பாலாஜியோட பெயர் பதிச்சதுக்கும் காரணம் நீங்க இல்ல சார், விஜய் தான். பிரச்சாரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே குறைந்தது 10,000 பேர் வருவாங்க, எங்களுக்கு இந்த இடம் பத்தாது, மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும், எங்களுக்கு வேற இடம் கொடுங்கன்னு கேட்டும் கூட இந்த அரசும் காவல்துறையும் பர்மிஷன் கொடுக்காததுக்கு காரணம் நீங்க இல்ல சார், விஜய் தான். இப்படி மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நடந்த அத்தனைக்கும் விஜய் தான் காரணம், விஜய் தான் காரணம். விஜய் போர்ட்ரேட் பண்ற அத்தனை பேருக்கும் மக்கள் சரியான பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன நோக்கத்துக்காக இதை பண்ணீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டு இருக்கு. அவர் கேட்ட இடத்தை கொடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குமாங்கிறது தெரியாது. இறந்த அத்தனை பேர்த்தோட ஆத்மா சாந்தி அடையணும், இப்ப வரைக்கும் சிகிச்சை பெற்றோர் அத்தனை பேர்த்தோட உடம்பு நல்லா இருக்கணும், அந்த ஆண்டவனை அனைவரும் வேண்டிப்போம். இங்க மக்களுக்கு நல்லது செய்ய ஒரு தலைவன் கூட வந்துடக்கூடாது இல்ல சார். தகுந்த தலைவனை மக்கள் தேர்ந்தெடுக்க கூடாது இல்ல சார். அப்படி மீறி தேர்ந்தெடுத்துட்டா சூஸ் பண்ண பார்த்தா இப்படிதான் சார் நம்ம மக்கள் அடிப்பீங்க. பிரச்சனைக்கு ஒரு சரியான முடிவு வரும், சரியான தீர்ப்பு வரும்னு அனைவரும் நம்புறோம்.